ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராமர் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரருடன் மிதிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது வரும் வழியில் ஒரு இடத்தை பார்த்தவுடன் அந்த இடம் மிகவும் ரம்யமாக இருக்கிறது. அந்த இடம் என்ன இடம் என்று ஸ்ரீராமர் விஸ்வாமித்திரரிடம் கேட்கிறார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் கூறுகிறார், ஒரு சமயத்தில் தேவர்கள் பலமிழந்திருந்தனர். அசுரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களானார்கள். அதனால் தேவர்களை அவர்கள் மிகவும் துன்புறுத்தி தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தனர். தேவர்களால் அசுரர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் கேட்கும் பொழுது இவர்களுக்கு இந்த அமிர்தத்தை பருகி சக்தி அடைய செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் சமுத்திர மந்தனம் நடைபெற்றது. அதாவது வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு மேருமலையை மத்தாக்கி கடலை கடைந்தனர். இந்த வாசுகி பாம்பை கயிறாக கட்டி மேருமலையை கடையும் பொழுது இந்த வாசுகி பாம்பானது தன் வாயிலிருந்து விஷத்தை கக்கி கொண்டிருந்தது. அந்த விஷமே ஆழகால விஷம். அந்த விஷத்தை சிவபெருமான் உண்டு விடுகிறார். ஏனென்றால் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா, தேவர்களையும் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த விஷத்தை சிவபெருமான் உண்டு விடுகிறார். அதன் பிறகு இவர்கள் தொடர்ந்து மீண்டும் கடைய அந்த மலை கீழே வழுக்கி விழுந்து கொண்டே இருந்தது. அதற்காக மகாவிஷ்ணுவானவர் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை, அதாவது ஆமை போன்று தன் முதுகில் அதை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார். பிறகு இவர்கள் இதில் தேவர்களும் கடைந்தார்கள், அசுரர்களையும் துணைக்கு கூப்பிட்டு கொண்டார்கள். ஏனென்றால் தேவர்களுக்கு அத்தனை பலம் இல்லாததால் அவர்களால் தனியாக கடைய முடியாததால் அவர்கள் அசுரர்கள் உதவி கொண்டு அசுரர்களையும் சேர்த்து கொண்டு கடைந்து கொண்டிருந்தனர். அவ்வாறாக கடைய பல செல்வங்கள் வந்தன. அவ்வாறாக கடைந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய செல்வங்கள் எல்லாம் வெளியே வந்தன. கற்பகத்தரு போன்ற செல்வங்கள் எல்லாம் வந்தன. தன்வந்திரி என்பவர் ஆரோக்கியத்திற்கான மருந்துகளை எல்லாம் அப்பொழுதே நமக்கு கிடைக்கப்பெற்றது. 7 கோடி கன்னிகைகளும் அப்சராஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்களும் வந்தனர். பிறகு மகாலட்சுமியும் இந்த அமிர்தத்தை கடையும் பொழுதே வந்தனர். பிறகு கடைசியாக அமிர்தம் வந்தது. இந்த அமிர்தம் வந்தவுடன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை மூண்டது, யார் அதை உண்பது என்று. அப்பொழுது மகாவிஷ்ணுவானவர் மோகினியாக அவதாரம் எடுத்து அசுரர்களை, நீங்கள் குளித்துவிட்டு வாருங்கள், உங்களுக்கும் தருகிறேன் என்று கூறி அதற்குள் தேவர்களுக்கு கொடுத்து, ஏனென்றால் அசுரர்கள் கொடுத்தால் அவர்கள் தீமைகளை செய்பவர்கள் மேலும் பலம் பெற்று அழித்து விடுவார்கள். அதற்காக தேவர்களுக்கு கொடுக்கிறார். இதனால் என்ன ஆகிறது, தேவர்களும் அதை உண்டு மீண்டும் இந்திரன் தன்னுடைய பதவியை அடைகிறான். சண்டையிட்டு தேவர்கள் ஜெயித்து அசுரர்களை ஜெயித்து அந்த இந்திர பதவியை அவன் அடைந்து விடுகிறான். இவ்வாறாக செய்யும் பொழுது அசுரர்கள் நிறைய பேர் இறந்து விடுகிறார்கள். அசுரர்களின் தாயானவர் திதி. காஷ்யபரும் திதியும் அசுரர்களுக்கு தந்தை ஆவார்கள். தேவர்களுக்கு காஷ்யபரும் அதிதியும் பெற்றோர்கள் ஆவார்கள். இந்த திதி என்பவள் காஷ்யபரிடம் கேட்கிறார், இந்த அசுரர்களை எல்லாம் கொன்றுவிட்டனர், அதனால் நான் ஒரு தவம் இருக்க வேண்டும் என்று. இந்த தவம் எதற்காக இருக்கிறார் என்றால், இந்திரனை அழிப்பதற்காக தனக்கு ஒரு குழந்தை பெற வேண்டும், இந்திரனை அழிக்கக்கூடிய குழந்தையாக பெற வேண்டும் என்று தவம் புரிகிறார். காஷ்யபரும் அதற்கு ஒற்றுக்கொள்கிறார். அவர் கூறுகிறார், இந்த தவத்தை மிகவும் சிரத்தையுடன் நீ செய்ய வேண்டும், தூய்மையாக செய்ய வேண்டும் என்று. 1000 வருடங்கள் செய், உனக்கு நிச்சயமாக இந்திரனை அழிக்கும் குழந்தை கிடைக்கும் என்கிறார். அவ்வாறாக இவள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பல நாட்கள் இவள் செய்துவிட்டால் இன்னும் சிறிது காலம் செய்ய வேண்டும். அந்நிலையில் ஒரு நாள் அசதியில் சிறிது கவனக்குறைவாக இருந்து விடுகிறாள். அப்பொழுது இந்த இந்திரன் தன்னுடைய பெரியம்மாவான இந்த திதிக்கு, நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன் என்று சேவை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இவள் அசதியில் சிறிது கவனக்குறைவாக இருக்கும் பொழுது அந்த இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் அந்த கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை தாக்குகிறான். அப்பொழுது அந்த குழந்தை 7ஆக பிரிந்து விடுகிறது. கர்ப்பத்திலேயே 7ஆக பிரிந்து விடுகிறது. அதற்குள் திதியும் கவனம் பெற்று அவள், நீ இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று கூறுகிறாள். இந்திரனும் வருந்துகிறான், தன்னால் இவ்வாறு நடந்துவிட்டதே என்று மன்னிப்பும் கேட்கிறான். திதியும் கூறுகிறாள், என்னுடைய கவனக்குறைவினால் தான் இவ்வாறெல்லாம் நடந்துவிட்டது என்று சொல்கிறாள். பிறகு இந்த குழந்தையை நீ கொல்ல வேண்டாம், இவர்கள் உனக்கு உதவியாக இருப்பார்கள் என்று கூறுகிறார். இந்த 7ஆக பிரிந்த கர்ப்பத்தில் இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு இடமாக அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த இடங்களாவன ஆவக, பிரவாக,
சம்வாக, உத்வாக, விவாக, பரிவாக, பராவக என்ற 7 லேயர்ஸாக அவங்க ஃபார்ம் ஆயிடுறாங்க. அதாவது நம்ம அட்மாஸ்பியரில், ஸ்பேஸில் 7 லேயர்ஸாக அவர்கள் ஃபார்ம் ஆகிறார்கள். இந்த 7 பேரும் ஒவ்வொருவருக்கும் 7ஆக மீண்டும் பிரிகிறார்கள். அதாவது 7 பேர் 7 7ஆக பிரியும் பொழுது 49 பேர் வருகிறார்கள். இவர்களுக்கு இந்திரன் இவர்களுக்கு மருதர்கள் என்று, மாருத அழுவாதீர்கள் என்று கூறியதனால் மாருத என்ற பெயரும், இவர்களை மருதர்கள் என்றும் கூறுவார்கள். இவர்கள் தேவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று திதி கூறியதால் இவர்களையும் தேவர்களுடனே இந்திரன் சேர்த்து விடுகிறான். இந்த இடம், எந்த இடத்தில் திதி தவம் செய்தாலோ, இந்திரன் திதிக்கு உதவியாக இருந்தானோ அந்த இடம்தான் இது. இந்த இடத்திற்கு பெயர் விஷாலா என்று பெயர். ஏனென்றால் இஷ்வாகுவின் மகன் பெயர் விஷால். அவன் மிகுந்த திறமைசாலி, தர்மவான், எல்லோருக்கும் உதவி புரிபவன், மிகவும் நல்லவன். அவன் நிர்மாணம் செய்த நகரம் இது. அதனால் அவன் பேரிலேயே இந்த நகரம் விஷாலா என்று அழைக்கப்படுகிறது என்று விஸ்வாமித்திரர் கூறுகிறார். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.